Welcome all of you to my video. In this video, I am going to see chapter 2 numbers and sequences, example 2.40. Which of the following sequences form a geometric progression சொல்லி ஒரு மூணு சம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி arithmetic progression நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம geometric progression என்னன்னு சொல்லி பேசிக்காக இந்த சம்மை கொடுத்துருக்காங்க. ஸோ geometric progression ஒன்றுமே இல்லை, ஜிபி. அதாவது உங்களுக்கு arithmetic progression எப்படி a plus dன்னு வருமோ இதில் வந்து ar ஸ்கொயர்னு சொல்லிடும். ஸோ இது r என்பது காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காமன் ரேஷியோ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காமன் ரேஷியோ நான் என்னென்னா அதை பாருங்கள், நான் எழுதியதை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு டேர்ம்ஸ் தகிரவாக எடுக்க தெரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும் பார்த்துருப்பீங்க. ஸோ T1 T2 T3 T4 ஸோ இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இதில் நம்ம இதுக்கு முன்னாடி ஏபியில் நம்ம படிச்சிருப்போம் T2 - T1. ஸோ ஏபி கான்செப்ட் தெரியாதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. இதை போல் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு கான்செப்ட். ஸோ அடுத்து இதை பாருங்கள், இது வந்து ஏபி. நம்ம ஜிபிக்கு எப்படி எழுதுனா T2/T1 சொல்லிட்டு எழுதுவீங்க. அதாவது காமன் ரேஷியோ, திஸ் இஸ் காமன் டிஃப்ரென்ஸ், அதாவது டி அப்படி சொல்லுவீங்க. பட் நம்ம இப்போ எழுதியிருக்க டிவிஷன் மாதிரி இருக்கிறது காமன் ரேஷியோ ஆர்ன்னு சொல்லுவீங்க. ஸோ இதுதான் காமன் ரேஷியோ. ஸோ இந்த காமன் ரேஷியோ தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் அதே கான்செப்ட்னா T2 தான் பெருசாக தான் சின்னது பண்ணலாம். ஸோ T2/T1 ஸோ 14/7 இது வந்து 2ன்னு சொல்லிட்டு வருது. அதே போல் T3 அதே கான்செப்ட் தான். அதாவது நம்ம எப்படி T2 - T1 = T3 - T2 ப்ரூவ் பண்ணுவோமோ அதே போல் தான் இதுவும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. இது பார்க்கும்போது இப்போ T3/T2 = அதே தான் 21/14. ஸோ இதை கேன்சல் பண்ணாலும் இங்கே வரும்னா கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 3 7th டேல ஸோ 3/2 வருது. பட் நம்மளுக்கு என்ன வந்துன்னா 2 and 3/2 சொல்லி வந்திருக்கு. ஸோ T/T1 இஸ் நாட் ஈக்குவல் டு 3/32. ஸோ இந்த மாதிரி நாட் ஈக்குவல் வந்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஏபியில் கூட இந்த மாதிரி நாட் ஈக்குவல் வந்தால் நாட்டன் ஏபின்னு சொல்லும். ஸோ இதுவும் என்ன நாட்டன் ஜிபின்னு எழுதணும். இட் இஸ் நாட் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன். ஸோ ஜிபினா ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நாட் அண்ட் ஜிபி. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2, 1, 2, 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதே போல் T2/T1 கண்டுபிடிங்க. 1/2. ஸோ 1/2 நீங்கள் ரெசிப்ரோக்கலில் மேலே கொண்டு வரலாம். ஸோ 2/1 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா 1 கீழே இருந்தாலும் இல்லாட்டிலும் ஒன்றுமே இல்லை, 2 தான் வருது. அடுத்தது பாருங்கள், T3/T2 பார்க்கும்போது T3 வந்து உங்களுக்கு 2/1 தட் இஸ் ஆல்சோ 2. இதில் T4/T3 ஸோ எத்தனை டேர்ம்ஸ்னாலும் கண்டுபிடிச்சி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 4 இருந்து இங்கே 2 இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ 2 தான் வருது, கேன்சல் பண்ணால். ஸோ T2/T1 இஸ் ஈக்குவல் டு T23/T2 இஸ் ஈக்குவல் டு T4/T3 சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சுன்னா திஸ் இஸ் அ ஜிபி வித் காமன் ரேஷியோ என்னென்னா 2. ஸோ காமன் ரேஷியோ உங்களுக்கு நல்லா தெரியும். இது தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடியதான் காமன் ரேஷியோ. தட் இஸ் ஆர். காமன் ரேஷியோ நீங்கள் ஆர் டினோட் பண்ணணும். தட் இஸ் 2ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். 5, 25, 50, 75 சொல்லி வந்துருக்காங்க. 5, 25, 50, 70. ஸோ இது அதே போல் கண்டுபிடிக்க T2/T1 இஸ் ஈக்குவல் டு 25/5. ஸோ இது கேன்சல் பண்ணால் 5 வருது. தென் T3/T2 கண்டுபிடிச்சிங்கன்னா 50/25. ஸோ டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். இதுதான் T1, T2, T3 இப்படி ஒவ்வொரு டேர்மாக எழுதணும். 1, 2ன்னு சொல்லிட்டு வருது. கேன்சல் பண்ணால் 25th கேன்சல் பண்ணால் 2 வருது. ஸோ 2 என்பது உங்களுக்கு சேமாக இல்லை. T2/T1 நாட் ஈக்குவல் டு T3/2. ஸோ உங்களுக்கு இதில் விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சில இது ஈக்குவல் டு வந்துடும் ஃபஸ்ட்டில். பட் அது நீங்கள் ஜிபின்னு எழுதக்கூடாது. சில வேலை ஈக்குவல் டு வரும். பட் இதுக்கு அடுத்த டைம் எடுத்து பார்க்கணும். ஸோ இது நம்ம அடுத்த டைம் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு வந்துட்டு பட் சம்டைம்ஸில் இது வந்து ஈக்குவல் டு வரும். அந்த சம்லலாம் அதனால தான் நம்ம T4 வரைக்கும் கண்டுபிடிச்சோம் செகண்ட் சம்மில் ஒரு ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஸோ அது மாதிரி வராத சம்ஸுக்கெல்லாம் அது வந்து ஜிபின்னு எழுதக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்லேயே இதில் வராத வந்தனால இது நாட் அண்ட் ஜிபி நம்ம ஈஸியாக எழுதிடலாம். பட் சில சம்ஸில் அப்படி வரும், நாட் அண்ட் இஸ் நாட் ஏ ஜிபி. ஸோ அவ்வளோதான். நம்ம ஜிபி எல்லாம் இருக்குதா இல்லை, ஜிபி தானா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இந்த சீக்வன்சஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.